நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் குட்கா, கூலி போன்ற பொருட்களை தடை செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டது. முதல் கட்டமாக பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பதை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குட்கா, கூலி உள்ளிட்ட புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மேலும் பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குட்கா விற்பனை தொடர்பாக ஒன்றிய அரசின் சட்டத்தில் கடுமையான திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி பதில் மனு தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய சுகாதாரத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பள்ளி அருகே புகையிலை பொருட்கள் விற்கக்கூடாது என சட்டங்களை இயற்றி கடுமையாக கண்காணித்து வருகிறோம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை விசாரணை செய்து வருகிறார் நீதிபதி பரத சக்கரவர்த்தி. கூலி உள்ளிட்டவற்றை பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களாக அறிவித்து நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்று நீதிபதி ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இந்த வழக்கு விசாரணையின் விவரங்கள். நிச்சயமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். இந்த விசாரணையின் போது அதிகமான வழக்குகள் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைகள் மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள் மீது அதிகமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளில் மாணவர்கள், இளைஞர்கள் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரிதான் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதி பல்வேறு கேள்விகளை ஒன்றிய அரசுக்கு எழுப்பியிருந்தார். குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய இந்த குட்கா பொருட்களை தமிழ்நாடு அரசு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த நிறுவனங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்து தமிழகத்திற்கு அனுப்புவதால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது சீரழிக்கப்பட்டு கேள்விக்குறியாக உள்ளது. எனவே ஒன்றிய அரசு தரப்பில் இந்த குட்கா பொருட்களுக்கு தடை விதிக்க கோரி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த வழக்கு தான் தற்போது மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி தமிழக அரசு பள்ளி, கல்லூரிகளுக்கு அருகில் இது போன்ற குட்கா, சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை ஏற்கனவே தடை செய்து பல்வேறு கண்காணிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். மீறுபவர்கள் மீது அபராதங்கள் மற்றும் கைது நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒன்றிய அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். ஒன்றிய அரசு தரப்பில் உரிய பதில் விளக்கம் தருவதற்கு கால அவகாசம் கோரப்பட்டது. ஆனால் இதையடுத்து நீதிபதிகள் ஒரு சில கருத்துக்களை தற்போது தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பள்ளி, கல்லூரிகளுக்கு அருகாமையில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை முதலில் தடை செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது படிப்படியாக இதை முற்றிலும் இந்தியா முழுவதும் பாதுகாப்பு அற்ற உணவுப் பொருள் என அறிவித்து முழுமையாக தடை செய்ய வேண்டும். அதுவரையில் இது போன்ற உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அவ்வாறு விதித்தால்தான் இந்த எதிர்கால இளைஞர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க முடியும். எனவே இது குறித்து ஒன்றிய அரசு ஒரு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஃபீக் ராஜா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.